Hi friends, welcome to Ajitha Samayal. நாம இன்னைக்கு சூப்பரான ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்பதான் நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைஸ் கழுவி இது வந்து 1/2 an hour ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். டைம் சேவிங்காக நான் வந்து இண்டக்ஷன்ல வந்து தண்ணி வச்சிருக்கேன். இதுல இப்ப அரிசியை போட்டுருவோம். அரிசி வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருந்தா போதும். அதுக்கு மேல வச்சிராதீங்க. ரைஸ் குழைய விட கூடாது. ஒரு 80% அந்த அளவுக்கு வெந்தா போதும். வெறும் 5 நிமிஷம் தான். ஏன்னா நம்ம பாக்கும்போது ரைஸ் வந்து வேறவரையா இருக்குமே அப்படி நினைப்போம். கிடையாது. அதுதான் கரெக்ட்டான டைம். 5 நிமிஷத்துக்கு மேல வைக்காதீங்க. சோ அதை எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துறலாம். அதுக்கு அப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து அது வெந்திட்டு இருக்கிற டைம்ல நம்ம இங்க ஸ்டவ்ல வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். சோ ஸ்டவ் ஆன் பண்ணி pan அடுப்புல வச்சாச்சு. pan சூடாயிட்டோம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுருக்கேன். கொஞ்சம் ஆயில் வந்து கூட போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். சோ 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம ரைஸ் போட்டோம் இல்லையா? அது அந்த 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல வெரையா அரிசி எல்லாம் அப்படியே நீளமா நல்லா இருக்கு. சோ இத நம்ம வந்து வடிகட்டிடலாம். எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி வடிகட்டிடலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு சின்ன சைஸ்ல ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியா. அதை போட்டு வதக்கிடுவோம். ரொம்ப நேரம் இல்ல, சும்மா ஒரு வதக்கிட்டா போதும். ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்படினா நம்ம வந்து ஹை ஃப்ளேம்ல வந்து வெச்சிருக்கணும் எப்பவுமே. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கடாயை வைக்கும்போது கடாய் வந்து நல்லா சூடா இருக்கணும். சோ அதே மாதிரி பாத்துக்குங்க. இப்போ இத வந்து ஒரு 2 வதக்கிட்டு அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். அப்படி வெந்து ப்ரௌனாலாம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே ஆஃப் வேவ் தான். இப்போ நான் வந்து 2 கேரட்டும் ஒரு 15 நம்பர்ஸ் பீன்ஸும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதே போல. இதையும் போட்டுருவோம். இதையும் போட்டு ஒரு பிரட்டிக்கலாம். நம்ம மொத்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கினாலே போதும். அதுக்கு மேல வதக்க விட கூடாது. இதையும் லைட்டா ஒரு வதக்கிடலாம். இங்க பாருங்க நான் அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி நல்ல துருதுருன்னு இருக்கு. சோ நம்ம இதெல்லாம் செய்யும்போது நல்லா தண்ணி எல்லாம் வடிஞ்சு நல்லா ஆறி உதிரியா இருக்கும். நம்ம போடும்போது நல்லா இருக்கும். சோ இத வதக்கிட்டு அடுத்து நான் வந்து முட்டைகோஸ். அதாவது நான் வந்து 2 கிளாஸ் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிளாஸ்னா 300 கிராம் ரைஸ். சோ அது எந்த கப்ல வந்து போடுறோமோ அதே கப் அளவுக்கு வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் இருக்கணும். ஈக்குவல் குவாண்டிட்டி இருக்கணும். சோ இப்போ நான் முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் அதிகமா தான் நான் போட்டுருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து முட்டைகோஸ் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணா நல்லா தான் இருக்கும். இதையும் போட்டு கிளறி விட்டுருவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ரொம்ப நேரம் கிடையாது, லைட்டா. இப்போ நம்மள ஹோட்டல் போறோம் அப்படினா குழந்தைங்க கண்டிப்பா லைக் பண்ணி சாப்பிடுறது பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், நான் வெஜ்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரி மேக்ஸिमम குழந்தைங்க அத தான் லைக் பண்ணி சாப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹோட்டல் போறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ மேக்ஸिमम நான்லாம் ஹோட்டல் போய் என்ன சாப்பிடுவோமோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே செய்ய பார்க்கறேன். இதுல வந்து நம்ம வீட்ல செய்யும்போது அஜினோமோட்டோ அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போறது கிடையாது. சோ கொஞ்சம் ஹெல்த்தியாவே குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு நம்ம வீட்லயே கொடுத்துறலாம். இது வந்து நான் வந்து குடமிளகாய் 3 கலர்ல எடுத்துர்க்கேன். பாதியா தான் எடுத்துர்க்கேன். குடமிளகாய் பாதியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 3 ரெட், yellow, green. சோ எல்லாத்தையும் இதே மாதிரி நல்ல ஸ்கொயரா குட்டி அழகா கட் பண்ணியா இருக்கு. பார்க்கிறதுக்கே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரே கலர்ஃபுல்லா இருக்கு. சோ இதையும் லைட்டா ஒரு வதக்கி விட்டுறலாம். சோ இவ்வளவு தான் நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். வேற எதுவுமே இல்ல. கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் அப்புறம் வந்து கேப்சிகம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமா போட்டுருக்கேன். ஏன்னா ரைஸ்ல நான் உப்பு போடல. சோ அதனால கொஞ்சம் அதிகமா அதுக்கும் சேர்த்து போட்டுருக்கேன். இப்போ நீங்க ரைஸ் வேக வைக்கிறப்ப உப்பு போடுறதுனா போட்டுக்கலாம். போட்டு அதையும் ஒரு எல்லாத்தையும் மிக்ஸ் ஆற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கலரி விட்டுருவோம். இப்போ நம்ம இது வந்து காரத்துக்கு வந்து பெப்பர் பவுடர். இது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். இதுதான் நம்ம காரத்துக்கு சேர்க்க போறது. இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். வடிகட்டி எடுத்து வச்சுக்க ரைஸ். அது நல்லா உதிரியா நல்லா வந்திருக்கு ரைஸ். சோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு green chilli sauce அதையும் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவுமே சேர்க்க வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்.
பாருங்கள் ரைஸ் வந்து அவ்வளோ அழகாக கரெக்டாக வந்துருச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே நீளமாக உதிரியாக வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது 5 நிமிஷத்துக்கு மேலே ரைஸை வச்சிருக்கவே கூடாது. எடுத்து வடிகட்டி ஓரமாக வச்சுட்டா அது ஆறி நல்லா உதிரியாக வந்திருக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி போட்டு பண்ணும்போது உடையாமல் நல்லா வரும். அதுவும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டவ்வை ஹையில் வச்சுட்டு ரைஸை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதனால் ரைஸ் அந்த உதிரியாக இருக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அந்த ஹேண்டில் வச்சுருக்கோம், தூக்கி போட்டு அப்படி பண்ணுவாங்க. வீட்டில் நம்ம அது பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி கரண்டி வச்சு கிளறி தான் விடணும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருவோம். ஸோ நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் நல்லா பர்ஃபெக்டாக வந்துருச்சு, அருமையாக இருக்குது. ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குது, வாசனையாக இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே மேலே தூவி விட்டுட்டு இதையுமே அந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணும்போது இதுவும் ஒரு நல்ல ஸ்மெல், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. ஸ்டவ் வந்து ஹையில் தான் வச்சுருக்கேன், கிளறி விட்டுட்டே இருக்கேன். ஏன்னா அது ஒரு நல்ல ஹையில் இருக்கும்போது தான் ரைஸும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஃப்ரை ஆகிட்டு அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் அப்படி இருக்கும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏதாவது சைட் டிஷ் செய்கிறோம் அப்படின்னா முன்னாடி செஞ்சு வச்சுட்டு அடுத்தது தான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கோங்க. ஏன்னா சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து நான் வந்து சும்மா ஒரு அழகுக்காக கார்னிஷிங்காக அந்த பேலன்ஸ் இருந்த ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே தூவி விட்டுறேன். ஆப்ஷனல் தான், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். டேஸ்ட்டு சூப்பராக அருமையாக வந்திருக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய், see you.